வணக்கம் நண்பர்களே. கீபோர்டு மற்றும் ஹார்மோனியம், வெஸ்டர்ன் மற்றும் கர்நாடிக் கற்றுக்கொள்ள நினைப்பவர்களுக்கு பொள்ளாச்சியில் நேரடி வகுப்புகள் நடைபெறுகின்றன. நேரடி வகுப்பில் சேர்ந்து பயிற்சி பெறுவதற்கு இந்த ஸ்கிரீனில் கொடுக்கப்பட்டிருக்கிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு விவரங்கள் தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் நண்பர்களே. சங்கராபரணம் என்கின்ற மேஜர் ஸ்கேலை 12 சுருதிகளில் வலது மற்றும் இடது கைகளினால் எவ்வாறு வாசிக்கலாம் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மேஜர் ஸ்கேலை 12 சுருதிகளில் வாசிக்கும்போது கை விரல்கள் வேறு வேறு அமைப்பில் வருவதனால் கை விரல்களுக்கு முதலில் எண்களை கொடுத்து விடலாம். வலது கை கட்டை விரல் 1, ஆள்காட்டி விரல் 2, நடுவிரல் 3, மோதிர விரல் 4, சுண்டு விரல் 5 இவ்வாறு எண்களை கொடுத்து உபயோகிக்கலாம். அதுபோலவே இடது கையில் உள்ள விரல்களுக்கு எண்களை கொடுக்கலாம். கட்டை விரல் 1, ஆள்காட்டி விரல் 2, நடுவிரல் 3, மோதிர விரல் 4, சுண்டு விரல் 5. 2 கைகளிலும் உள்ள விரல்களுக்கு ஒரே மாதிரியான எண்கள் தான் தரப்பட்டிருக்கின்றன. கட்டை விரல் எண் 1, ஆள்காட்டி விரல் எண் 2, நடுவிரல் எண் 3, மோதிர விரல் எண் 4, சுண்டு விரல் எண் 5. முதலில் வலது கையினால் மிடில் சியிலிருந்து ஆரம்பிக்கலாம். மிடில் சி என்பது ஒரு கட்டை சுருதி. அதிலிருந்து 12 சுருதிகளுக்கு இந்த மேஜர் ஸ்கேலை 12 ஸ்கேல் எவ்வாறு வாசிக்கலாம் என்பதை பார்க்கலாம். இடது கையை பயன்படுத்தி அதே மேஜர் ஸ்கேல்களை 12 சுருதிகளில் 12 ஸ்கேல்களாக எவ்வாறு வாசிக்கலாம் என்பதை பார்க்கலாம். இடது கையை உபயோகித்து வாசிக்க துவங்குவது மத்தியஸ்தாயி, அதாவது மிடில் சி என்கின்ற மத்தியஸ்தாயி, மிடில் ஆக்டேவ், அதற்கு கீழாக உள்ள ஆக்டேவில் கீழ் ஸ்தாயியில் சி என்கின்ற நோட்டிலிருந்து ஆரம்பிக்கலாம்.
12 சுருதிகளில் அந்த மேஜர் ஸ்கேலை வலது மற்றும் இடது கைகளினால் ஒரே சமயத்தில் ஓரியன்டாக எவ்வாறு வாசிக்கலாம் என்பதை பார்க்கலாம். மேல்ஸ்தாயி வரிசை, அதாவது மத்தியமஸ்தாயிலிருந்து மேல்ஸ்தாயிக்குள் சென்று திரும்பவும் மத்தியமஸ்தாயிக்குள் வந்து முடிப்பது. அந்த வகையில் வெஸ்டர்ன் மியூசிக்கில் டபுள் ஆக்டேவ் என்று சொல்லுவார்கள். மிடில் ஆக்டேவிலிருந்து ஹையர் ஆக்டேவிற்கு சென்று திரும்பவும் மிடில் ஆக்டேவிற்கு திரும்புவது. அதற்கு ஏதுவாக இந்த விரல் அமைப்புகளை கொடுத்திருக்கிறார்கள். அதேபோல கீழ்ஸ்தாயி வரிசை மிடில் ஆக்டேவிலிருந்து லோயர் ஆக்டேவிற்கு, அதாவது மத்தியமஸ்தாயிலிருந்து கீழ்ஸ்தாயிக்கு சென்று திரும்பவும் மத்தியமஸ்தாயிக்கு திரும்புவது. அதுபோல 2 ஸ்தாயிகளிலும் அல்லது 3 ஸ்தாயிகளிலும் 2 கைகளை கொண்டு வாசிப்பதற்கு எதிர்வாக இந்த விரல் அமைப்பை கொடுத்திருக்கிறார்கள். அதன்படி நாமும் வாசித்து பழகுவோம். மீண்டும் வேறொரு வீடியோவோடு அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.